திருச்சி சாதனா, ரவுடி பேபி, சூர்யா, உதயா சுமதி இவங்களாம் எனக்கு யாருன்னே தெரியாது. இவங்களாம் ஒரு கதையை கிரியேட் பண்ணி சீனை பண்ணி இந்த ஆதாரம் இருக்கு அந்த ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒண்ணுதான் சொல்றேன், 20,000 ரூபாய் பேமெண்ட் வேணும்னா மட்டும் திவ்யா கடைச்சி கான்டாக்ட் பண்ணுங்க சரிங்களா. நான் எங்கேயும் ஒளியில எதுவும் பண்ணல, அவதூறு பரப்புறாங்க என் மேல. பாத்தீங்கன்னா அதான் நான் கண்டுக்க மாட்டேன். நான் மறுபடியும் லாயரை வச்சு பாத்துக்கோ. யாரெல்லாம் இந்த மாதிரி அவதூறு பரப்புனாலும் நீங்க எல்லாருமே அவதூறு பரப்புனா நம்ம மாநில ஸ்டேட் வழக்கு போடலாம். இப்போ சுமதியை பற்றி ஒரு சில வீடியோ அவதூறு பரப்புற மாதிரி ஒரு சில வீடியோ பரவிட்டு இருக்கு சோசியல் மீடியாவில். ஓகேங்களா, நீங்கள் எல்லாருமே அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் சுமதியை பற்றி ஏன் சேனலுக்குள்ளேயே அவங்க வீடியோவில் அவங்க வீடியோஸ்க்கு கீழே கமெண்ட்ஸில் நிறைய அசிங்கமான கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டு வராங்க. அப்போ சுமதியோட வீடியோஸ்க்கு கீழே எத்தனை பேர் போயிட்டு அசிங்கமான கமெண்ட்ஸ் போடுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு. இந்த இடத்துல நான் சுமதியை பற்றி நேற்றுக்கு வரைக்கும் நம்பவே இல்லை இவங்க இப்படி பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு. அதை நிரூபிக்கும் வகையில் திவ்யா கலைச்சி இன்றைக்கி ஒரு வீடியோ பரபரப்பான வீடியோ போட்டிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் சுமதிக்கும் சம்மந்தமே கிடையாது, நான் எப்படி அவகிட்ட பேரம் பேச முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பான ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ ஆக்சுவலாக அவங்க ஒருத்தங்க நிறைய யூடியூப் சேனல் இன்டர்வியூ கொடுத்துருக்காங்களா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திவ்யா கலைச்சியும் இன்னும் ஒரு சில பேர் சிறுமிகளை வச்சு பாலியல் வச்சு பணம் பறிக்கிறாங்க அப்படி இப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அவங்கள நீங்கள் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். பட் சுமதி இந்த இடத்துல இன்வால்வ் ஆகிறதா எனக்கு பிடிக்கல. ஓகேங்களா, சுமதி நினச்சா இவங்களை பற்றி யாரெல்லாம் இவங்களோட மானத்தை கலங்கப்படுத்துனாங்களோ அவங்க மேலெல்லாம் கேஸ் மான நஷ்டம் வாங்க முடியும். ஸோ இதுதான் என்னோட கருத்து. ஓகேங்க.